ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம முழு மாதிரி தேர்வு 4 பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வந்து மார்னிங் டைம் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஈவினிங் வந்து பொது அறிவு கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பொது தமிழ்லேருந்து 100 வினாக்கள் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுக்குறேன், பார்த்து டெஸ்ட்டு ரைட் பண்ணி பாருங்கள். ஸோ பொது அறிவில் வந்து இன்றைக்கான 75 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 75 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து டெஸ்ட் வீடியோவில் பார்த்து ரைட் பண்ண கஷ்டமாக இருக்குது, பிடிஎஃபாக வேணும், எங்களுக்கு பைசா பே பண்ணுறோன்னு சொல்லிங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் கூட நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 75 கேள்வியிலே உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே கலந்து தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? 101வது கேள்வி வந்து பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக 1885 உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள் இருந்தார். சரிதான். சரிங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள். ரெண்டாவது, 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் அமர்வு நடைபெற்றது. ஸோ எப்போ நடைபெற்றது? 1885 டிசம்பர் 28. மூணாவது, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். இது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஐஎன்எம்மோட கொஷின்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ்னு உங்களுக்கு தனித்தனியாக டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிஎஃபாக கலெக்ட் பண்ணி கூட இந்த ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு நீங்கள் எல்லாமே ரிவிஷனுக்கு டெஸ்ட்டாக ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஆன்சர் அனைத்தும் சரி. 102வது கேள்வி வந்து பாருங்கள். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர்? ஆன்சர் காந்தியடிகள். ஆப்ஷன் சி, காந்தியடிகள். 103வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்காணும் வரிகளில் அயோத்திதாச பண்டிதர் பற்றிய தவறான கூற்றுகளை காண்க. தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் பற்றி கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் செல்வாக்கினை பெற்றவர். பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் அவங்களோட செல்வாக்கினை பெற்றவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். சரிதான். சிங்காரவேலரும் லக்ஷ்மி நரசுவும் இவரது இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். மூணாவது, 1908 அயோத்திதாசர் பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். ஸோ இதுவுமே சரிதான். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. அயோத்திதாசரோட வார இதழ் பெயர் என்னென்னா ஒரு பைசா தமிழன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரம் புதன்கிழமை வந்துட்டு இருந்தது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எங்கள் கொஷினில் பாருங்கள், தவறானது கேட்டிருக்காங்க. பட் வந்து இங்கே 3மே சரியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. 104வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்றுகள் காரணங்கள் கொடுத்துருக்காங்க. கூற்று: தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழை பெறுகின்றன. சரிதான். எப்போ? தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் இந்த ஏரியாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 முதல் 100 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். காரணம், இச்சமயத்தில் காற்றானது குறைந்த காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி வீசுகின்றனர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்களா? ஸோ காரணம் என்னென்னா, இந்த சமயத்தில் காற்று வந்து அதிக அழுத்தத்துடன், சரிங்களா, அதிக காற்றழுத்தத்துடன் உள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி வீசும். இங்கே குறைந்த காற்றழுத்தம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து தவறு தான். சரிங்களா? ஸோ காரணம் என்ன? காற்றானது வந்து அதிக காற்றழுத்தம் உள்ள இந்திய பெருங்கடலிலிருந்து வடக்கு நோக்கி வீசும். ஸோ அங்கே வந்திருந்து அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரணம் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. 105வது கேள்வி. இரும்பு காலத்தில் உலோக வேலை செய்வோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இரும்பு காலத்தில் உலோக வேலை செய்வோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் கம்மியர். ஆப்ஷன் ஏ, கம்மியர். 106வது கேள்வி பொறுத்துக வந்து பாருங்கள். பரம்புமலை வந்து பாரி அவர்கள். மலையம்மா நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமுடிக்காரி. பொதியமலை ஆய் அண்டிரன். தகடூர் வந்து அதியமான். கண்டிரமலை நல்லி. கரெக்டுங்களா? பரம்புமலை வந்து பாரி, மலையா நாடு வந்து திருமுடுக்காரி,
பொதியமலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயண்டீரன். தகடூர் வந்து அதியமான். கண்டிரமலை வந்து நல்லி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 5, 3, 1, 2, 4. சரிங்களா? அடுத்து 107வது கேள்வி. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் நவம்பர் 1, 2016. நவம்பர் 1, 2016 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கப்பட்டது. முக்கியமான கேள்வி இதெல்லாமே. 108 வந்து பாருங்கள். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களில் சரியானதை காண்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களில் சரியானது கேட்டிருக்காங்க. படித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 293 மாகாண பிரதிநிதிகள் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. அடுத்து வந்து 92 சுதேச அரசுகள் அப்படிங்கிறாங்க. 92 சுதேச அரசுகள் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவுமே தவறு தான். பாலுசிஸ்தானிலிருந்து ஒருவர் சரிதான். மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் யார் இருப்பாங்கன்னா பாலுசிஸ்தான்லேருந்து ஒருவர் இருப்பாங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே சரிதான். ஃபஸ்ட்டு ரெண்டுமே தவறு தான். ஸோ ஆன்சர் 3, 4 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி. 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் மட்டும்தான் வந்து சரி. ஸோ இது எல்லாமே நம்ம நிறைய டைம் டெஸ்ட் கொஷினில் பார்த்துருக்கோம் தனித்தனியாக டாப்பிக்லாம். 109வது கேள்வி. சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகள் செய்ததில் எத்தனை மத்திய அரசு செயல்படுகிறது? சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகள் செய்ததில் எத்தனை மத்திய அரசு செயல்படுத்தியது? ஆன்சர் 180. சரிங்களா? எத்தனை வந்து செயல்படுத்தியது? 180 தான். ஆனால் நம்ம பரிந்துரை செய்தது வந்து 247 வந்து பரிந்துரை செய்தோம். அதில் வந்து மத்திய அரசு செயல்படுத்தியது வந்து பார்த்திங்கன்னா 180 மட்டும்தான். சரிங்களா? 110 வந்து பாருங்கள். பொறுத்துக. இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் இப்படி வச்சுக்கிறேன், பார்த்துக்குங்க. சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரம். தீரன் சின்னமலை அவர்கள் சங்கரகிரி. ஊமத்துறை பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் கயத்தாறு. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர். சரிங்களா? ஸோ பார்த்தாலே தெரியுது என்னது தலைவர்களை வந்து தூக்கிலிடப்பட்ட இடம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நிறைய டைம் நம்ம ரிப்பீட்டாக பார்க்குறோம். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யூனிட் 9 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட கொஷின்லேயும் வரும். சரிங்களா? சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரம். தீரன் சின்னமலை அவர்கள் சங்ககிரி. ஊமத்துறை அவர்கள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாறு. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர். கரெக்டுங்களா? இதுக்கான ஆன்சர் பாருப்பா. ஆன்சர் ஆப்ஷன்ஸில் பார்த்துங்க. ஆன்சர் 2, 1, 3, 5, 4. கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் சரி. 111. கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்றுக்கள் எவை? சிந்து சமவெளி மக்கள் பற்றிய தவறான கூற்றுக்கள் கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். சிந்துவெளி மக்கள் வந்து மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். சரிதான். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். சிந்துவெளி மக்களோட முக்கிய கடவுள் கிருஷ்ணரே கிடையாதப்பா, சிவன் தானப்பா வரும். நம்ம இதுக்கு தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்னா எல்லா பாடமும் படிச்சிடலாம். பட் வந்து ஜிஎஸ் பார்ட்டில் வந்து நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட்டு ரைட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி தனியாக, பாலிட்டி, எக்கனாமிக், ஐஎன்எம், அதே மாதிரி சயின்ஸுன்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக கம்பைன் பண்ணி எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக டெஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபுல் டெஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அதுக்காக டெஸ்ட் கொஷின்ஸ் வேணுன்னா கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 3வது, சிந்துவெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். சரிதான். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? எது வந்து தவறு? 2 மட்டும்தான் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் தவறு. ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் கேட்டிருந்தீங்க, நான் கொடுத்துருக்கேன், பார்த்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 112வது கேள்வி. டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது. டேஸ் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ, உத்திரமேரூர் கல்வெட்டு. 113வது கேள்வி. விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? விஜயநகரம் எந்தெந்த பெயரில் வந்து அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பா. ஸோ எல்லா பெயருமே கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இது பெயரெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பீஜாநகர், விருப்பாஷபுரம், ஜோஸ் பட்டணம், வித்யாநகரம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சரிதான்.
117 குப்த ஆட்சியாளர்களை கால வரிசைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியம். குப்தர்கள் மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களோட வந்து என்ன சொல்கிறது, அந்த வம்சங்கள் எல்லாமே வந்து கால வரிசைப்படுத்துக, ஆட்சி முறைகளை கால வரிசைப்படுத்துக, ஆண்டுகளை கால வரிசைப்படுத்துக தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் யார்ப்பா? ஃபஸ்ட் வந்து யார்? ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், ரெண்டாவது சமுத்திரகுப்தர், மூணாவது ராமகுப்தர், அப்புறம் இரண்டாம் குமாரகுப்தர். கரெக்டா? இதுக்கான ஆன்சர் 2 1 4 3. கரெக்டுங்களா? 2 1 4 3. ஃபஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர், அப்புறம் சமுத்திரகுப்தர், அப்புறம் ராமகுப்தர், அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? 115 இந்திய பொருளாதாரம் குறித்த திருவள்ளுவரின் கருத்துக்களில் சரியானதை காண்க. ஃபஸ்ட்டு, வள்ளுவர் ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகமில்லை என்று கூறுகிறார். அதாவது பொருளாதாரத்தை பற்றி திருவள்ளுவர் என்னென்ன கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ அதில் எது வந்து சரிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. வள்ளுவர் வந்து ஒரு நாடு வந்து அதன் செலவுகளை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் பட்சத்தில் அதோட வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் அதுக்கு வந்து பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிதான். வள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவில்லை. ஸோ இதுவும் சரிதான். ஒரு நலம் பேணும் அரசியல் வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் இருக்காது என்கின்றார். ஒரு நலம் பேணும் அரசியல் வறுமை எழுத்தறிவின்மை மற்றும் நோய்கள் இருக்காது என்கின்றார். ஸோ சரிதான். சரி, ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 116 வந்து பாருங்க. கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்னப்பா? கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் ஆன்சர் நெடுமாறன். ஆப்ஷன் ஏ நெடுமாறன். 117 காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் யாருடைய சகோதரர்கள்? காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் முதலியவர்கள் வந்து யாருடைய சகோதரர்கள்? ஆன்சர் ஹிமாயூன். ஆப்ஷன் பி ஹிமாயூன் அவர்களுடைய சகோதரர்கள். 118வது கேள்வி. யுவாங் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? யுவாங் சுவாங் வந்து யாருடைய காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் அவர காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா யுவாங் சுவாங் அவர்கள் வந்து காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். 119வது கேள்வி. இந்தியாவின் மீது படையெடுத்த முதலாம் இஸ்லாமியர் யார்? முதல் இஸ்லாமியர். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்ப்பா? ஆன்சர் முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர். 120வது கேள்வி. 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவாஜி அவர்களால் தாக்கப்பட்டு சூறையாடப்பட்ட மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து வருஷமே கொடுத்துட்டாங்க. 1664ன்னு கொடுத்துட்டாங்க. எந்த கோட்டை? சூரத். ஆப்ஷன் டி சூரத் கோட்டை. 121வது கேள்வி. கீழ்காணும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை அவை தொடங்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு உணவு திட்டம். வேலைக்கு உணவு திட்டம் சரிதான். அதுக்கடுத்து பாரத் நிர்மான் யோஜனா, அதுக்கப்புறம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரே, அதுக்கு லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய திட்டங்கள் முக்கிய யோஜனாக்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்டிக்கல்லேருந்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருவோம் மெட்டீரியல் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கும்போது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டிக்கல் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் ஸ்டடி மெட்டீரியலில். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ இல்லை டெஸ்ட் கொஷின்ஸ் தேவைப்பட்டாலோ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எதுப்பா? வேலைக்கு உணவு திட்டம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாரத் நிர்மான் யோஜனா, அப்புறம் வந்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, அப்புறம் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். ஆன்சர் 1 3 4 2 தான் சரி. 122வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த இணை வந்து தவறாக இருக்குது? கீழ்கண்டவற்றுள் எந்த இணை வந்து தவறாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜரீருதீன் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஜரீருதீன் பாபர் அவர்கள் உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஷாஜகான் உலகத்தின் அரசர் சரிதான்.
சாஜி பான்ஸ்லே வந்து சிவாஜியின் தந்தை, அக்பரின் பாதுகாவலர் வந்து பைரம் கான் அவர்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாமே சரிதான். ஜரீருதீன் அவர்கள் பாபர் வந்து பார்த்திங்கன்னா உலகை கைப்பற்றியவர்கள் கிடையாது. சரிங்களா? ஸோ அது வந்து அவருக்கு சிறப்பு பெயர் இல்லை. ஸோ அப்போ அது அவருடைய அந்த இடத்துல வந்து என்ன பெயர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. பின்வருவனவற்றை பொறுத்துக. சிட்டகாங் ஆயுத படைத்தாக்கு வந்து கல்பனா தத்தா. கான்பூர் சதி வழக்கு எம்என் ராய் அவர்கள். லாகூர் சதி வழக்கு அப்படின்னா பகத்சிங் அவர்கள். மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் பிராண்ட்லி. கரெக்டுங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3-1-4-2 தான் சரி. 3-1-4-2 சரி. 124 பொறுத்துக்க வந்து பாருங்கள். வினோபா பாவே வந்து சத்தியாகிரகி. நேதாஜி ஆசாத் இந்து பாஞ்ச். ஹைதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை. காந்திஜி அவர்கள் நாவகாலி. சரிங்களா? ஸோ பார்த்துக்குங்க. ஆன்சர் 3-4-1-2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 125 பொறுத்துக்கு வந்து பாருங்கள். கான் அப்துல் காபர் கான் செஞ்சட்டை. ஐஎன்ஏ செங்கோட்டை. ஆகஸ்ட் கொடை டொமானியன் அந்தஸ்து. சர்தார் வல்லபால் பட்டேல் பர்தோலி சத்தியாகிரகம். சரிங்களா? கான் அப்துல் காபர் கான் அவர்கள் செஞ்சட்டை, ஐஎன்ஏ செங்கோட்டை, ஆகஸ்ட் கொடை டொமானியன் அந்தஸ்து, சர்தார் வல்லபால் பட்டேல் அவர்கள் பர்தோலி சத்தியாகிரகம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4-1-2-3. ஆப்ஷன் சி 4-1-2-3. 126வது கேள்வி வந்து பாருங்கள். 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? 1907ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ராஸ் பிகாரி கோஸ். ஆப்ஷன் சி ராஸ் பிகாரி கோஸ் அவர்கள். 127வது கேள்வி வந்து பாருங்கள். பொறுத்துக. ஸோ இது ரொம்ப முக்கியமான பொறுத்துக. ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் எல்லாம் 2-3 தடவை கேட்டிருக்காங்க. 128வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் எந்த கூற்று என்ஏ பால்கிவாலோடு தொடர்புடையது? சரிங்களா? ஸோ பின்வரும் எந்த கூற்று வந்து என்ஏ பால்கிவாலோடு தொடர்புடையது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை. 129வது கேள்வி வந்து பாருங்கள். பொறுத்துக. ஸோ எக்கனாமிக்கில் வந்து இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க RBIலேருந்து கேட்கும்போது. சரிங்களா? சிலோன் மைய வங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம்? 1950. இந்திய ரிசர்வ் வங்கி 1934. சீன மைய வங்கி 1928. இஸ்ரேல் மைய வங்கி 1954. ஸோ ஆன்சர் என்னப்பா? 2-1-4-3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ நோட் பண்ணுங்கள். ஆண்டுகள் சம்மந்தப்பட்ட கொஷின் வரது எல்லாமே நானே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 130வது கேள்வி. கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டவர் யார்? கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டவர் யாருப்பா? ஆன்சர் சிவசுப்ரமணியனார். 131வது கேள்வி வந்து பாருங்கள். குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உள்ள உறுப்பு 5-11 வரை குடியுரிமை பற்றி குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. குடியுரிமை பற்றி படிக்கும்போது அதோட அரசியலமைப்பு பகுதி என்ன, அதில் எந்த உறுப்பில் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். சரிதான். உரிமை துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? அடுத்தது, குடிமகன் மற்றும் அயலர் இருவரும் எல்லா வகையான குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றன. ஸோ இது வந்து தவறு. ஸோ யாருக்கு வந்து குடியுரிமை வழங்கலாம், ஸோ அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா. இதுக்கான ஆன்சர் 2-3 மட்டும்தான்ப்பா சரி. 2-3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் பி. 132 வந்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுடன் பொருத்துக. சட்டப்பிரிவு 13 இடைமறைப்பு மற்றும் பிரிவடும் தன்மை கோட்பாடு.
சட்டப்பிரிவு 31 சொத்தெடுப்பு முறை கோட்பாடு. சட்டப்பிரிவு 245 என்னப்பா? ஆட்சி பரப்பிணைவு கோட்பாடு. சட்டப்பிரிவு 246 வந்து உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்கள், 3 4 1 2 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இதுலேருந்து ஒரு மேக்ஸிமம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், போட்டு பாருங்கள். 133 ஒரு வங்கியிலேருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 6000 ரூபா பணத்தை வந்து கடனாக வாங்குறாரு. 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால்தான் கடல் தீரும். சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து 12% வட்டிக்கு வந்து 6000 ரூபா வந்து கடனாக வாங்கிட்டாரு. 7 வருஷத்துக்கு அவர் வந்து எவ்வளோ பணத்தை வந்து கட்டணும், அப்போ தான் வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னா ஆன்சர் 11,040 ரூபா. சரிங்களா? ரூபாய் 11,040 ரூபா. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. போட்டு பாருங்கள், ஆன்சர் வரும். 134 ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 20,160 ஆகிறது. அப்போ அதோட அசல் என்னவா இருக்கும்? ஆன்சர் 14,400. ஆப்ஷன் டி 14,400. ஸோ இது எல்லாமே ஒரே ஃபார்முலா போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துடும். 135வது கேள்வி வந்து பாருங்கள், ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் யாது? ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் வந்து 1348.32 மாறிடுச்சு. ஸோ அதோட கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 6%. ஆப்ஷன் டி 6%. 136வது கேள்வி, ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 6. 137வது கேள்வி, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை ரூபாய் 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ மட்டும் பெறும் தொகை எவ்வளவு? ஸோ இப்போ வந்து ஏ அவர்கள் வந்து தனியாக வந்து வேலை செய்யும்போது 10 நாளில் முடிக்கிறாங்க. பி அவர்கள் வந்து தனியாக அந்த வேலை செய்யும்போது 15 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்து ரூபாய் 2 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அப்போ ஏ மட்டும் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1,20,000. ஆப்ஷன் ஏ 1,20,000. 138 வந்து பாருங்கள், பிழையான கூற்றினை காண்க. அதாவது வந்து எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர் சரிதான். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. ஸோ இதுவுமே தவறு தான். ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது என்ற எண்ணம் அது பெயரளவிலானது. ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? அப்போ எது வந்து பிழையான தவறானது வந்து பார்த்திங்கன்னா 1 3 மட்டும்தான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 139வது கேள்வி வந்து பாருங்கள், கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றிய தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. மக்களவை சபாநாயகர் மசோதாக்கள் பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார்கள். சரிதான். பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்கள் அவை 14 நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும். எத்தனை நாட்கள்? 14 நாட்களுக்குள். சரிதான். ஸோ லாஸ்ட்டு பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு வந்து மக்களவைக்கு மசோதாவை திருப்ப அனுப்ப இயலாது. ஸோ இதுவும் வந்து சரிதான். சரிங்களா? அப்போ எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 140வது கேள்வி பாருங்கள், லோக் ஆயுக்த அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? லோக் ஆயுக்த அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1971ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி 1971ஆம் ஆண்டு. 141வது கேள்வி, லோக் ஆயுக்த உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருப்பா? லோக் ஆயுக்த உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்பவர் வந்து மாநில ஆளுநர். ஆப்ஷன் சி மாநில ஆளுநர். 142வது கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளனர்? ஆன்சர் 7. ஆப்ஷன் சி 7 காலநிலை மண்டலங்கள் உள்ளனர். 143 பாமினி அரசியல் குல்பார்காவில் இருந்து பீடருக்கு தலைநகரை மாற்றியவர் யார்? பாமினி அரசியலில் குல்பார்காவிலிருந்து பீடருக்கு தலைநகரை மாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்? முதலாம் அகமது ஷா அவர்கள்.
144 அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது? அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது? ஆன்சர் குஜராத். ஆப்ஷன் சி குஜராத். 145வது கேள்வி, 1922ஆம் ஆண்டில் வந்து காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்கான 6 வருடம் தண்டனையை விதிக்கப்பட்டது? 1922 காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக 6 வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார்? ஆன்சர் யங் இந்தியா. ஆப்ஷன் பி யங் இந்தியா. 146 பின்வரும் மலைத்தொடரில் எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? பின்வரும் மலைத்தொடரில் எது வந்து உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர். 147வது கேள்வி வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நதிகளை அதன் உற்பத்தியாகும் இடங்களோடு பொருத்துக. நதிகள் மற்றும் உற்பத்தியாகும் இடங்கள் கொடுத்துருக்காங்க. சிந்து நதி வந்து மானசாரோவர். கங்கை நதி கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா நதி வந்து செமாயுங்டங். கிருஷ்ணா நதி வந்து மகாபலேஸ்வர். சிந்து நதி வந்து மானசாரோவர். கங்கை நதி வந்து கங்கோத்ரி. பிரம்மபுத்திரா நதி வந்து செமாயுங்டங். கிருஷ்ணா நதி வந்து மகேபலேஸ்வர். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் 4 1 2 3. ஆப்ஷன் ஏ 4 1 2 3. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், நான் 148வது கேள்வி பொறுத்துக. மண்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். 8 வகையான மண்கள் என்ன, அது எங்கெங்கே வந்து இருக்குது, அதோட அதில் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். காதர் புதிய வண்டல் மண். பாங்கர் பழைய வண்டல் மண். ரேகூர் அயன செர்னூசம். உசார் உவர்மண். சரிங்களா? காதர் வந்து புதிய வண்டல்மண், பாங்கர் வந்து பழைய வண்டல்மண், ரேகூர் வந்து அயன செர்னோசம், உசார் உவர்மண். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 4 2 1. 3 4 2 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 149 வந்து பாருங்கள், சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் அது சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால்? ஆன்சர் கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருட்கள் நிறைந்துள்ளது. கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருட்கள் நிறைந்தங்காட்டி வந்து இது வந்து இந்தியாவின் தொழில்துறை இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. 150வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? பின்வருவனவற்றுள் இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை? ஆன்சர் NH7. ஆப்ஷன் சி NH7. 151 தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எதுப்பா? தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி? ஆன்சர் நர்மதா. ஆப்ஷன் சி நர்மதா நதி. 152 வந்து பாருங்கள், கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மன் பற்றிய தகவல்களில் எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது வந்து சரி? ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். சரிதான். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். சரிதான். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். தவறு. இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர். ஸோ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 2 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. 153 வந்து பாருங்கள், சரியான கூற்றுகளை ஆராய்க. பாரதியின் இந்தியா என்ற வார இதழ் மிதவாத தேசியவாதிகள் குரலாக திகழ்ந்தது. ஸோ தவறு. பாரதியின் இந்தியா அப்படிங்கிற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அது எந்த இதழ் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 1907 வந்து சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி வந்து கலந்து கொண்டார். சரிதான். சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். சரிதான். தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் 2 3 4 சரிதான். ஆனால் 1 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 154 வந்து பாருங்கள், எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? மேஜர் பானர்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை. சரிதான். கர்னல் அக்யூ மற்றும் இன்னசம் மருது சகோதரர்கள். சரிதான். கர்னல் ஹெரான் வந்து புலித்தேவரும். சரிதான். தலைமை தளபதி சர்ஜான் கிராடக் வந்து வேலூர் கழகம் 1886. இதுவுமே 1806 சரி. இதுவுமே சரிதான். சரிங்களா? ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க.
155 வந்து பாருங்கள், பெரியாருடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒத்துழைமை அமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அப்புறம் வந்து சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒத்துழைமை அமை இயக்கம், கள்ளுக்கடை மறியல், வைக்கம் சென்னை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் தான் வைக்கம் சத்தியாகிரகம். சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து 2 3 4 1 1. சரிங்களா, 2 3 4 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 156, ஒரு மகிழுந்து 360 கிலோமீட்டர் தூரத்தில் 4 மணி நேரத்தில் கடக்கின்றது. அப்போ அதே வேகத்தில் வந்து மகிழுந்து செல்லும் போது 6 மணி 30 நிமிடங்களில் வந்து எவ்வளவு தூரத்தை கடக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒரே இது தான், பட் வந்து 360 கிலோமீட்டர் வந்து 4 மணி நேரத்தில் கடக்குதுன்னா அப்போ அதே இது வந்து 6 மணி 30 நிமிடங்களில் எவ்வளோ தூரத்தை கடக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் 585 கிலோமீட்டர். 585 கிலோமீட்டர். 157, 2235 மாணவர்கள் உள்ள பள்ளியில் 1275 மாணவர்கள் ஏ பிரிவிலும் 215 மாணவர்கள் பி பிரிவிலும் மீதி மாணவர்கள் சி பிரிவிலும் இருக்கிறார்கள் எனில் பிரிவு சியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் எவ்வளவு சதவீதம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, எவ்வளோ சதவீதம்? 33%. ஆப்ஷன் டி 33%. 58 வந்து பாருங்கள், ஒரு தொழிலாளி ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். இத்தொகை அவர் தம் ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவரின் மாத வருமானம் எவ்வளவு? சரிங்களா, ஸோ அவர் வந்து ஊக்கத்தொகை வந்து 11,250 வந்து வாங்குறாரு. இத்தொகை வந்து அவருடைய தம் ஆண்டு வருமானத்தை வந்து 15% அப்படின்னா அவருடைய மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மாத வருமானம் எவ்வளவு? ஆன்சர் ரூபாய் 6,250. 6,250. 159வது கேள்வி, 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொட்டியை வந்து விலை வந்து ரூபாய் 210 எனில் அதன் வாங்கிய விலை என்ன? 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொட்டியின் விலை வந்து ரூபாய் 210 எனில் அதன் வாங்கிய விலை ஆன்சர் ரூபாய் 250. ரூபாய் 250. 160வது கேள்வி, ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாட்களில் இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்குகிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கு நாட்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும் போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்? சரிங்களா, ஒரு மேஜை வந்து எந்த விலைக்கு வாங்கியிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 200. ஆப்ஷன் பி 200. 161வது கேள்வி, வாவு சிதம்பரனார் பற்றிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் திலகர் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தின் முன்னணியில் இருந்தனர். சரிதான். சரிங்களா, ஸோ சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. ஸோ இதுவுமே சரிதான். இவர் நேர்மையான மற்றும் தவறான வழக்குகள் ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. 3வது, இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடம் இருந்து கப்பல்களை விலக்கி வாங்கினார். ஸோ தவறு. ஸோ இவர் தான் வந்து சொந்தமாக 2 கப்பல் வாங்கினார். பிரான்ஸ் இருந்து இங்கிலாந்து கிட்ட இருந்து வாங்கலை. ஸோ அப்போ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்கல்ல, 1 2 மட்டும்தான் சரி. 162வது கேள்வி, இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? ஸோ இந்த 12 5ஆண்டு திட்டங்களும் ரொம்ப முக்கியம். எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது? ஆன்சர் 3ஆம் 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு. 3ஆம் 5 ஆண்டு திட்டத்திற்கு பிறகு. 163, ரெப்போ விகிதம் என்றால் என்ன? ரெப்போ விகிதம் என்றால் என்ன? ஆன்சர் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். சரிங்களா, ரிசர்வ் வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கிறத வந்து ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 164, நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு யாருப்பா? ஃபஸ்ட்டு வந்து கே சந்தானம் அவர்கள், அப்புறம் மகாவீர் தியாகி, ஒய்பி சவான், கேசி பந்த். சரிங்களா, அப்போ ஆன்சர் என்னப்பா? 2 4 1 3. 2 4 1 3 தான் சரி. 165வது கேள்வி, 1954ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1954ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்ப்பா? ஆன்சர் பிரான்ஸ் மட்டும். ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் சி பிரான்ஸ் மட்டும். சரிங்களா, பிரான்ஸ் மட்டும். 166 வந்து பாருங்க, பொறுத்துக. முதல் வாகன தொழிற்சாலை கொல்கத்தா, தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நேபா நகர், மத்திய பட்டு வாரியம் பெங்களூர், முதல் காகித தொழிற்சாலை சோராம்பூர். சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி.
முதல் வாகன தொழிற்சாலை கொல்கத்தா. தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை நேபா நகர். மத்திய பட்டு வாரியம் பெங்களூர். முதல் காகித தொழிற்சாலை சொராம்பூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 167 வந்து பாருங்க, வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, ஒன்றை அடையாளம் காண்க. வடக்கு தெற்கு திசையில் ஆறுகள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, காவிரி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா. காவிரி, கோதாவரி, மகாநதி, கிருஷ்ணா. 168 கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கைகள் நடவடிக்கை இல்லை. சரிங்களா? ஸோ கீழே கொடுக்கல சுனாமி வருவதற்கு முன் நம்ம மேற்கொள்ள வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அருகிலுள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை கண்டறிதல். மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளல் சரிதான். அவசர முதலுதவி பெட்டியை வந்து வைத்திருக்கணும் சரிதான். தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு தான் போகும். சரிங்களா? ஸோ தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் வந்து உயரமான இடத்துக்கு செல்லணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. எது வந்து இல்லை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கிடையாது. 169 பின்வரும் கூற்றினை காண்க. பின்வரும் கூற்றினை காண்க. ஹரப்பா நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல நாகரிகம் ஆகும். ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு வெண்கல நாகரிகம் ஆகும் சரிதான். ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினர். ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்யப்பட்ட கத்திகளை வந்து ஹரப்பா மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஸ்டீடைட் கல்லில் வந்து அமைந்த மதகுரு, செம்பாலான நடனமாடும் பெண், இவை இரண்டும் மொகஞ்சதாரோவில் கிடைக்க பெற்றுள்ளது. ஸோ இதுவுமே சரிதான். சரிங்களா? ஸ்ட்ரீட் கல்லில் அமைந்துள்ள மதகுரு மற்றும் செம்பாலான நடனமாடும் பெண், இவை ரெண்டுமே மொகஞ்சதாரோவில் கிடைக்க பெற்றுள்ளன. காளிபங்கல வந்து வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. காளிபங்கல வேள்வி பீடங்கள் வந்து அடையாளமாக காணப்பட்டுள்ளன. ஸோ இதுவுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி. 170 கேள்வி, சிம்ம விஷ்ணுவோட மகன் யாருப்பா? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள். 171 கேள்வி, கெப்லரின் எந்த விதி தொலைவு விதி என அழைக்கப்படுகிறது? கெப்லரின் எந்த விதி வந்து தொலைவு விதி என்று அழைக்கப்படுகிறது? முதல் விதி. ஆப்ஷன் ஏ, முதல் விதி. 172 உரம், சிமெண்ட் மற்றும் சிலைகளை உருவாக்க பயன்படுவது எது? உரம், சிமெண்ட் மற்றும் சிலைகளை உருவாக்க பயன்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி. 173 உலக உணவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக உணவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 16. ஆப்ஷன் டி, அக்டோபர் 14. 174 பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல? ஆன்சர் உருளைக்கிழங்கு. ஆப்ஷன் பி, உருளைக்கிழங்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எந்த மருத்துவ தாவரம் லில்லியேசி குடும்பத்தை சார்ந்தது? ஆன்சர் சோற்று கற்றாழை. ஆப்ஷன் டி, சோற்று கற்றாழை, ஆலிவேரான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான 75 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மார்னிங் டைம் வந்து தமிழ் டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம், ஈவினிங் டைம் வந்து பொதுறிவு எழுதிட்டுருக்கோம். ரெண்டுமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸோ ஓஎம்ஆர் எழுதும் போது எந்த கரெக்ஷன்ஸும் வராமல் இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, நான் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.